துணை முதலமைச்சர் உதயநிதி வீட்டில் ஐயர்களை வைத்து பாத பூஜை செய்யப்பட்டதாக பாஜக ஆதரவாளர் ரங்கராஜன் பேசும் ஆடியோ சமூக வலைதளங்களில் தீயாய் பரவி வருகிறது. அடியேன் ராமானுதாசன். அடியேன் நான் ரங்கராஜன் பேசுறேன் சுவாமி, ஸ்ரீரங்கத்துல இருந்து. அடியேன் எம்பார் அடியேன் தெரியும் சார். அடியேன் நம்ம மடத்தையும் சம்பிரதாயத்தையும் காக்கிறதுக்கு தான் தேவரீர் வந்து இப்ப சன்னியாசியே ஆயிருக்கு. ஆமா, தனி மனுஷனை வந்து திருப்திப்படுத்துறதுக்காக தேவர் ஆகல. இல்ல சொத்து மடத்துக்கு சொத்து இருக்கு, அந்த சொத்து என்ரோல்மெண்ட்ல இருக்கு. அதனாலே அந்த சொத்துல தலையிடாதேன்னு சொல்லிட்டு இருக்கா. நான் சேகர் பாபு பார்த்த போது அவர் என்ன சொன்னார், உமக்கு நான் ஏன்பா நீங்களே எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்கன்னு கேட்டாரு ஈவோவை. ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்கும் போது, ஏன் இவருக்கு 5000 போனீங்களா? துர்காஸ்தான வீட்டுக்கு போனீங்களா? இல்ல சேகர் பாபு தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் போயிட்டு வந்தேன். என்ன ஃபங்க்ஷன்? அது ஏதோ அந்த நூல் வெளியீட்டு விழா, அந்த ஏதோ ராமானுஜர் நூல் வெளியீட்டு விழா, அதுலதான் போயிருந்தார் வெஞ்சி. பிராமண தோஷமா எடுத்து 2 பிராமணனுக்கு யதிக்கு வந்து ததியாராதனை பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணான்னு கேள்விப்பட்டேன். உண்மைதானே? ஆமா பிராமண தோஷமா போயிட்டு, அதனால எதிகளுக்கு போடணும்னு சொல்லி, இல்ல சுவாமி அதெல்லாம் நான் அரசியல்ல வர மாட்டேன், நான் ஏதோ இது இந்து மத அரசியல் சார்ந்த இது, அதனால நான் இதை மதிப்பு கொடுக்கணும். எம்பெருமானாருடைய நூல் வெளியிட்டு, அதனால அதுக்கு இங்கேருந்து எதிராஜியரை உட்காத்தி வச்சுட்டா, அவரை எதுவுமே அசைக்க முடியாத உட்காத்தி வச்சுட்டா. இந்த மணவாள கூட்டம் எல்லாம் எண்ணி அந்த மாதிரிதான் உள்ளுக்குள்ள ஒரே 2 பேர் போன. யாரு தேவர்? இன்னொருத்தர் சொல்றேன் நான். ஏன்னா என்ன முழுக்க நனைஞ்ச அப்புறம் முக்காடு போனேன் சொல்றேன். யாரு? மன்னார்வடி ஜெயர், ஜனதலங்கா ஜெயர், அவரு RSS. அவரு அவரு வர மாட்டேன். வேற இந்த ஆழ்வார்த்தனர் ஜீயரும் நாங்க அந்த சிவலிபுத்தூர் ஜீயரும் போனோம். அந்த கொள்ள ஆமா கொஞ்சம் இதுவா இருப்பாரு, ஷார்ட்டா இருப்பாரு, அவர் தான் போனோம். சம்பாவனை ஒன்றும் இல்லை சுவாமி, வெறும் சம்பவம் எதிர்பார்த்துலாம் போல. அவளா இல்ல, அவ 2 பேரும் விட்டு போயிட்டு உதயநிதி வீட்டுக்கு அவரும் வரணும்னு சொன்னார். ரொம்ப சுவாமி எளிமையா இருக்கார், கூட்ட ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வரார். அதனால இப்ப ஏதோ சன்னியாசி காலடி வச்சா ஜோசியன் சொன்னாரா, அது அடுத்த தடவை ஆட்சிக்கு வருவாருன்னு சொன்னா. ஐயோ ஒரு பச்சை தண்ணி கூட நான் ஒன்னும் தொட மாட்டேன்ட்டேன். எதுவுமே இல்ல, எதுவுமே நாங்க எது தொடல. அப்படி ஆமா, தூரம் இருந்து அதான் சேவிச்சா எல்லாம் பண்ணா, எல்லாருமே எல்லாம் பண்ணா. ஆனா வேற எதுவும் நாங்க எதுவும் இது பண்ணிக்கல. அதான் அதனால கோயிலையும் ஒரு ஆலோசனை பண்ணி சொல்லும் தேவர், எப்ப சொல்றீங்க அது வரைக்கும் காத்துருக்கு. சரி அடியன் சொல்ற சுவாமி, நான் நாளைக்கு சொல்லிடுறேன். ஆமா உனக்கு தீர ஆராய்ச்சி சொல்லிடுறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.